தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தஞ்சை இந்த முறையும் திமுக தரப்பில் கோவை செய்யும் தான் வேட்பாளராங்க. ஒரு மாநிலத்துக்கே மிக முக்கியமான துறையோட அமைச்சராக இருந்தாலும் கூட தொகுதிக்குள்ள அதிமுக கூட்டணியில் பாஜகவோ இல்லை வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் திமுக அன்பழகன் மட்டும் சீட்டு கேட்கல, துணை மேயரான தமிழகனும் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அங்கே ஓரளவுக்கு பரிச்சயமான தொகுதி மக்கள்கிட்ட பரிச்சயமான பேர்னு பார்த்தா குடிமி ராமநாதன் சொல்லக்கூடிய ராமநாதன், ரதீமினா டிராவல்ஸோடைய ஓனர் டி சேகர், அவர் இந்த அதிமுகவில் இந்த முறையும் கூட்டணிக்கு தரணும், இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே மொத்தமாக அழலான்றதான் அதோடைய கணக்கு. மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு இருந்தார் இல்லையா அதிமுகவில், அவருடைய மகன் துரை சண்முக பிரபு அமமுகவுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றதுனால அதிமுக கூட்டணியில் சேலம் இளங்கோவன் எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் சொல்லக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில அலிகேஷன்ஸ் அவர் பேரில் அடுக்கப்படுது. கட்ட பஞ்சாயத்து மாதிரியான பல்வேறு இந்த இடத்துல டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழல். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தஞ்சை மாவட்டம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தஞ்சை பூமி ஒரு வளம் கொடுக்கும் பூமி. சங்க காலத்திலிருந்து பக்தி இலக்கிய காலத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலும் இந்த தமிழ் பெருநிலப்பரப்போடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மிக முக்கியமான மண் தான் தஞ்சை. இடைக்கால சோழர்களுடைய தலைநகரம் தான் தஞ்சை. ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிற அந்த பெரிய கோயில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்ம தமிழ் பரப்புக்கு கொண்டு வரதில் ரொம்ப முக்கியமான ஒரு கலை நிறுத்தியான ஒரு படைப்பு இருக்குது. அவருடைய சதய விழா மிக முக்கியமான விழா அந்த மாவட்டத்தில். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய விழா. அதே போன்று அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம், ஆனால் அது மாவட்டத்தில் வேறு பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் அந்த சோழர்களின் அடிப்படையில் இங்கே குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு பூமி தான் தஞ்சை. பல்வேறு அரசியல் திருப்பங்களை தந்த ஒரு மண் சொல்லலாம். முக்கியமான அரசியல் ஆளுமைகளை தந்த ஒரு மண் சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருவிடைமருதூர் தனி தொகுதி, கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குது. திமுகவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை வடக்கில் கல்யாண சுந்தரம் இருக்கார், சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கினவர். தஞ்சை மத்தியில் துரை சந்திரசேகர் இருக்கார். தஞ்சை தெற்கில் பழனிவேல் இருக்கார். மறுபுறம் அதிமுகவில் தஞ்சை கிழக்கில் பாரதி மோகன், தஞ்சை மேற்கில் ரத்னசாமி, தஞ்சை மத்தியில் சேகர், தஞ்சை தெற்கில் சிவி சேகர். இதுதான் இருபுறம் திராவிட கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள். இது தாண்டியும் கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் ஒரு கணிசமான அளவுக்கு வேறொன்று இருக்குது. இப்போ தொகுதி வாரியாக ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல திருவிடைமருதூர் தனி தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுகவில் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கே மிக முக்கியமான துறையோட அமைச்சராக இருந்தாலும் கூட தொகுதிக்குள்ளே எந்த அளவுக்கு பணிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதில் தொகுதி வாழ் மக்கள்கிட்ட ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சூரியனார் கோவில் அப்படின்ற இடத்துல ஒரு ஊராட்சி மன்ற கட்டடம் கட்டியிருக்காங்க. கட்டி ஒரு 5 மாதம் தான் ஆச்சு. கட்டின உடனேயே அதனுடைய மேற்கூரை காரை பூச்சில் இடிஞ்சு விழுந்து ஒரு பெரும் சர்ச்சையாச்சு. இப்படி தான் அங்கே அரசோடைய பணிகள்லாம் போய் சேருது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிருப்தி அங்கே ஒரு சிலர்கிட்ட இருக்குது. மறுபுறம் தொகுதிக்கு தேவையான அந்த மேம்பாட்டு திட்டங்களை நிறைய கொண்டு வரார் அப்படின்ற பேரும் அமைச்சருக்கும் தொகுதிவாழ் எம்எல்ஏக்கும் இருக்குது. இந்த முறையும் திமுக தரப்பில் கோவை செய்யும் தான் வேட்பாளராக அங்கே களமிறக்கப்படுவார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக நின்று போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமணின்ட்டு. ஆனால் அவர் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கிறதுனால இந்த முறை அவருக்கு அதிமுகவில் சீட்டு கிடைக்காது. அதுக்கு பதிலாக ஆடுதுறையை சேர்ந்த ஏவிகே அசோக்குமார் மாநில அம்மா பேரவை இணை செயலாளராக இருக்கார். அவர் அந்த இடத்துல ரொம்ப தீவிரம் காட்டி வர்றார். குறிப்பாக அந்த தொகுதியில் எம்எல்ஏ நிற்கணும்னு கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு களப்பணிகளில் ஈடுபட்டு வர்றார். அதனால் அவர் நிற்க தான் அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாஜகவோ இல்லை வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் திருவிடைமருதூர் தனி தொகுதியை கேட்க ஒரு சில வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதிமுக தான் அந்த இடத்துல களமிறங்குன்றதான் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. அடுத்தபடியாக கும்பகோணம் தனி மாவட்டமாகவே மாற்றன்ற கோரிக்கை இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. திமுகவில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அன்பழகன் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சில அதிருப்திகள்
இருந்தாலும் பரவலான ஒரு களப்பணிலையும் அவர் ஈடுபட்டு வராருன்றதை மறுக்க முடியாது. திமுகவில் அன்பழகன் மட்டும் சீட்டு கேட்கல, துணை மேயரான தமிழகனும் எம்எல்ஏ சீட்டுக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை அதிமுக கூட்டணியில் ஸ்ரீதர் பாண்டியார் என்னார், தோல்வி தழுவினார். அவர் இந்த முறை திமுக அணியில் சேர்ந்துட்டார். திமுகவில் அவர் சிதம்பரம் தொகுதியை நோக்கி காய நகர்த்திட்டு இருக்காருன்றது தனிக்கதை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஓரளவுக்கு பரிச்சயமான தொகுதி மக்கள்கிட்ட பரிச்சயமான பேர்னு பார்த்தா குடிமி ராமநாதன் சொல்லக்கூடிய ராமநாதன். அவர் 1991 காலத்துலேருந்து அதிமுகவில் பயணிச்சுட்டு வர்றாரு. ஜெயலலிதா இருக்கும்போதே அவர் வந்து எம்எல்ஏவை நின்று வெற்றி பெற்றவர், நல்லாவே தெரியும் அவர் இந்த முறையும் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெற்றி பெறுவது எந்த அளவுக்குன்னு தெரியல. அவரை விடவும் அந்த இடத்துல அதிகமாக அளவுக்கு பல்வேறு நிதி உதவி நல உதவியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரதீமினா ட்ராவல்ஸோடைய ஓனர் பி.எஸ். சேகர், அவர் இந்த அதிமுகவில் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் போஸ்டிங்கும் வச்சிட்ருக்காரு. அவர் தான் இந்த முறை சீட்டு கேட்குறார். அதிகபட்சம் அதிமுகவில் சேகருக்கு தான் சீட்டு தரப்படும். அடுத்தபடியாக பாபநாசம், கும்பகோணத்தை போலவே ஒரு ஆன்மீக தலங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அதிகப்படியான அளவுக்கு இஸ்லாமியர்களும் கள்ளர்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு இதை சொல்லலாம். இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லா, மாமாக்காவுடைய ஜவஹர்லா இருக்கார். இந்த முறையும் கூட்டணிக்கு தரணும், இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே மொத்தமாக அழலான்றது தான் அதோடைய கணக்கு. அப்படின்றதுனால அவங்க அதே தொகுதியை மீண்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திமுகலையும் 2-3 பேர் வந்துட்டு இந்த முறை நீங்கள் கூட்டணிக்கு கொடுக்கக்கூடாது, திமுக தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் இந்த கல்யாண சுந்தரத்துடைய மகன் முத்துச்செல்வன் வந்துட்டு முயற்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களால் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக உருவெடுத்திருக்கு. அதே போல் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன், அவர் சீட்டு கேட்குறாரு. இன்னொரு ஒன்றிய செயலாளர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் நாசர், அவர் சீட்டு கேட்குறாரு. இந்த ஜவஹர்லா நாசர் அப்படின்ற அடிப்படையில் நாங்களும் சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமாக வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நாசர் காய் நடத்துகிறாரு. மறுபுறம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த முறை என்ன கோபிநாதன்றவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல, பெரிய அளவுக்கு களத்தில் பணியாற்றலை. அதுக்கு பதிலாக மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு இருந்தார் இல்லையா அதிமுகவில், அவருடைய மகன் துரை சண்முக பிரபு, அவர் கடந்த முறை சீட்டு கேட்டார், மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த தொகுதியில் தான் சீட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அங்கே அமமுகவுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றதுனால அதிமுக கூட்டணியில் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியுடைய உள் ஒதுக்கீடாக அமமுக அங்கே சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒட்டுமொத்தமாக அந்த கள்ளர் வாக்குகள் அப்படி அதிமுக அப்படிலாம் பார்க்கும்போது மறைந்த துரைக்கண்ணோட மகன் என்ற ஒரு விஷயங்கள்லாம் சேர்ந்து அதிமுக கொஞ்சம் சாதகமாகவும் இந்த தொகுதியை மாறக்கூடும். அடுத்தபடியாக திருவையாறு, மிக முக்கியமான கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே வந்துட்டு மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவங்க, முத்தரையர்கள், ஆதி திராவிடர்கள், இப்படி கலவையாக வன்னியர்கள், இப்படி கலவையான ஒரு மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அங்கே மாவட்ட செயலரான திமுக துரை சந்திரசேகர் தான் இருக்கார். இந்த முறை வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி வாங்கணும் அப்படின்ட்டு பல்வேறு கோயில்களுக்கு போய்ட்டு பரிகார பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்வி. கண்டிப்பாக அவருக்கு தொகுதிக்குள்ளே நல்லாவே செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பும் இருக்குது, அதை மறுக்க முடியாது. அதே சமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கௌதமனும் தனக்கு சீட்டு வேணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காரு. அதே போல் அந்த பூதலூர் ஒன்றிய செயலாளர் கல்லணை செல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்களா அரங்கநாதன், அவரும் தன் பங்குக்கு சீட்டு கேட்க முயற்சிட்டுருக்காரு. திமுக இப்படி ஒரு கடுமையான போட்டி இருக்க தான் செய்யுது. மறுபுறம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்பட்டது. பூண்டி வெங்கடேசன்றவர் இன்னும் தோல்வியை தழுவினார். இந்த முறை பாரதிய ஜனதாவும் அந்த தொகுதியை கேட்கலாம், இருந்தாலும் அதிமுகலேயே அந்த இடத்துல முட்டி மோதுறாங்க. குறிப்பாக மாவட்ட செயலாளரான ரத்னசாமி தனக்கு இந்த சீட்டு வேணும்ட்டு உறுதியாக கேட்குறாரு. மாவட்ட செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு முன்னுரிமை எப்போதும் இருக்கும். அதே போல் வடக்கு ஒன்றிய செயலாளரான இளங்கோவனும் சீட்டு கேட்குறாரு. அதேபோல் சேலம் இளங்கோவன், எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் சொல்லக்கூடிய அந்த சேலம் இளங்கோவனுடைய ஆதரவாளரான இளைஞரணி சேர்ந்த சூரிய பிரகாஷ் என்பவரும் சீட்டு கேட்குறாரு. இப்படி அதிமுகவில் ஒரு 3 பேர் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கூட்டணிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் கொஞ்சம் முன்னுரிமை ரேஸில் இருக்கிறாரு அதிமுகவில் சீட்டு வாங்குறதுல. அதே போல் பாஜக அந்த தொகுதி கேட்கலன்னா பாஜக கூட்டணிக்குள்ளே அமமுக இடம் பெற்றால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அவங்க வேலு கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார் அமமுகவில், ஃபீல்டு ஒர்க்கரு, நடுவில் கொஞ்சம் விட்டுட்டார், ஆனால் திருப்பி இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அந்த தொகுதியில் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதி தஞ்சாவூரில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுகவில் டிகேஜி நீலமேகம். ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில அலிகேஷன்ஸ் அவர் பேரில் அடுக்கப்படுது. கட்ட பஞ்சாயத்து மாதிரியான பல்வேறு தொடர்புடைய விஷயங்களில் எம்எல்ஏ பேரும் அடிபடுறது வந்துட்டு அங்கே ஒரு சின்ன பின்னடைவாக பார்க்கப்படுது. அவர் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர், கணிசமான அளவுக்கு அந்த மக்களும் இருக்கிறதுனால அவர் மீண்டும் அந்த இடத்துல சீட்டு கேட்க தான் செய்வார். அதனால் திமுகவில் எம்எல்ஏ சீட்டு வாங்குகிற ரேஸில் அவர் முன்னாடி தான் இருக்கிறாரு. அதே சமயம் தஞ்சை மேயரான சன் ராமநாதன், அவர் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ரொம்பவே பரிச்சயமாக இருக்கார், தொகுதிக்குள்ளே நிறைய வேலைகளும் செஞ்சிட்ருக்காரு. அவரும் சீட்டு கேட்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு.
அதேபோல் அஞ்சுகம் பூபதினு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாங்க. மாநில மருத்துவர் அணியை சேர்ந்தவங்க நினைக்கிறேன், அவங்களும் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாங்க. கடந்த முறை இந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தது பார்த்திங்கன்னா அதிமுக அறிவுடை நம்பின்ட்டு இந்த முறை அவர் கண்டிப்பாக சீட்டு கேட்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளரான சரவணன் கண்டிப்பாக மாநகர செயலாளராக இருக்கார். அவர் கண்டிப்பாக அதிமுகவில் சீட்டு வாங்குறாரு. இந்த இடத்துல டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு சூழல் இந்த தஞ்சை தொகுதியில் உருவாகும். அடுத்தபடியாக ஒரத்தநாடு, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா வைத்திலிங்கம், அவர் வந்து அதிமுகவிலேருந்து வெற்றி பெற்றவர். ஆனால் ஓபிஎஸ் அணியுடைய தீவிர ஆதரவாளர் இருக்கிறதுனால இந்த முறை அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல. அதிமுக கூட்டணியில் இந்த முறை அந்த தங்கமுத்து வகையராக இருக்காங்களே, அவனுடைய தம்பி ராஜமாணிக்கம் அவர் அதிமுகவில் சீட்டு கேட்டுட்ருக்காரு. அவர் அங்கே நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. வைத்திலிங்கத்தோட நிலைமை என்னன்றது அந்த 2 கூட்டணிகள் முடிவான பட்சத்தில் தான் அங்கே தெரிய வரும். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 பேர் அங்கே முக்கியமாக முட்டி மோதுறாங்க. ஒன்று எஸ்எஸ் ராஜ்குமார் முட்டி மோதுறாரு. அதே போல் பேரூராட்சி தலைவரான மா சேகர் அந்த இடத்துல சீட்டு கேட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த தொகுதியில் கல்லர் வாக்குகள் ரொம்ப குரூஷியலான ஒரு பகுதின்றதுனால அமமுகவோட ரோலும் இங்கே இருக்குன்றதை மறுக்க முடியாது. அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை, இந்த முத்திரையர்கள், கல்லர், வெள்ளாளர் இந்த மாதிரி நாட்கள்லாம் அங்கே நிறைய இருக்கிறாங்க. இப்போ திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாதுரை இருக்கார். அவர் ஒரு சில மணல் பிரச்சனைகளில் அவருடைய பேர் 2-3 தடவை அடிப்பட்டதுனால தொகுதிக்குள்ளே ஒரு சின்ன அதிருப்தி இருக்குன்றதை மறுக்க முடியாது. அதுக்கு பதிலாக திமுகவில் அவரும் கண்டிப்பாக அண்ணாதுரை சீட்டு கேட்பார். ஒன்றிய செயலாளர் பார்த்திபனும் ரொம்ப தீவிரமாக சீட்டு கேட்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. கடந்த முறை இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணியில் தமாகாவுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறையும் கேட்குறாங்க. அங்கே மூப்பனார் வாக்குகளும் கொஞ்சம் இருக்கின்றதுனால அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதிமுகவே நிற்கலாமா அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளரை மையமாக வச்சு அங்கே ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. அங்கே இன்னும் கொஞ்சம் நிலைமை தெளிவாகலை. பேராவூரணி வந்துட்டு திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அசோக்குமார். கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுகவில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தம். இந்த முறை 2 தரப்புமே வந்துட்டு சீட்டு கேட்க முயற்சிக்கிறாங்க. அடுத்து அந்த இடத்துல வேறு யாரும் சீட்டு கேட்பதற்கான ரேஸில் பெரிய அளவுக்கு இல்லை. சாதிய வாக்குகள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பாக முத்திரை சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் ரொம்ப பெரிய ப்ளே பண்ணுது. அங்கே வேட்பாளர்களுக்கான ரேஸ் இன்னும் தெளிவு பெறலை அப்படின்றது தான் இப்போதைய தகவல். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.